மத்திய அரசாங்கத்தில் நடத்துகிற ஒரு பள்ளிக்கூடம் டெல்லியில் இருக்கிறது நான் வேலை பார்க்குற ஸ்கூல். இப்போ நான் அந்த ஸ்கூலை பற்றி எப்படி தெரிஞ்சுட்டேன்னா, பிவி காரன் ஒரு கர்நாடக நாடக டைரக்டர் இருந்தார். அவர் வந்து காந்தி கிராமத்தில் ஒரு நாடக பயிற்சி பட்டறை நடத்தினார். அந்த பயிற்சி பட்டறையின் மூலமாக தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குன்னு தெரியும். இப்போ நான் இந்த உங்கள் குஞ்சரசு மாதிரி ஒரு கிராமத்தில், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து என்ன கஷ்டமா கிராமத்திலிருந்து எங்கள் ஊர் கிராமத்துக்கு இன்னும் இதுதான் போக முடியாது, மோட்டார் சைக்கிள்லாம் போக முடியாது. உங்கள் குஞ்சரசு நாங்கள்லாம் காரில் வரலாம், எங்கள் ஊருக்குலாம் காரில் வர முடியாது, ரோடெலாம் சரியில்லை. இன்னும் நான் ஊருக்கு போனால் பெட்டி காலில் வச்சு நடக்கணும் ஒரு 4 மைல். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கிராமம் அது. அந்த கிராமத்துக்கு வந்து பக்கத்தில் கோயம்புத்தூரில் போய் காலேஜில் படிச்சுட்டு இதே மாதிரி இவங்கெல்லாம் இப்போ சொல்லி தான் தெரியும் இவ்வளோ வேலை இருக்குங்க. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஒரு வேலையும் கிடையாது, படிச்சுட்டு வேலையெல்லாம் இருந்துட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த மாதிரி ட்ராமா ஸ்கூலில் சேர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெரிய வருது. அது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு 3 வருஷம் கோர்ஸ் இருக்குன்றதுலாம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் இப்போ பாண்டிச்சேரியில், திருச்சூர்லாம் அதுக்கப்புறம் தான் ட்ராமா ஸ்கூல் வர ஆரம்பிச்சு. ஸோ அது மாதிரி ஒரு சின்ன அளவில் ட்ராமா ஸ்கூலில் படித்த உடனே உங்களுக்கு யாருக்கும் வந்து வேலை கிடைச்சிடாது. ட்ராமா ஸ்கூலில் படித்ததுக்கப்புறமும் நீங்கள் உங்கள் மாநிலத்துக்கோ அல்லது நீங்கள் சேர்ந்துருக்கிற பகுதிக்கோ போய் நாடக குழு ஒன்று அமைச்சு, அப்புறம் நாடகங்கள் தயாரித்து ஜனங்கள் மத்தியில் போனால் தான் நீங்கள் வந்து பொருளாதார ரீதியில் கொஞ்சம் சமாளித்து இருக்க முடியும். இல்லைன்னா அது கொஞ்சம் பிரச்சனையான விஷயம் தான். ஆனால் நீங்கள் ஒரு ஒரு நல்லா கவனிச்சிங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு சில துறைகளில் தான் ஈடுபாடு. நீங்கள் தான் என்னதான் ஃபோர்ஸ் பண்ணி என் பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் ஆக மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தை நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கிற போதே, ஸ்கூலில் படிக்கிற போதே எதில் ஆர்வம் இருக்கும். சிலருக்கு ஓவியத்தில் ஆர்வம் இருக்கும், சிலருக்கு சங்கீதம் மியூசிக்கில் ஆர்வம் இருக்கும், இசையில் ஆர்வம் இருக்கும், சிலருக்கு வந்து நடிக்கிறதுல ஆர்வம் இருக்கும். இந்த அவங்க பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, பெற்றோர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ டாக்டர்னா இன்ஜினியர் நிறைய சம்பாதிக்கலாம். இப்போ நிறையா மெட்ராஸ்ல எல்லாம் தேவிகாவோட டிரைவர்கிட்ட பேசிட்டு இருந்தால் அவர் சொல்கிறாரு, மெட்ராஸில் எல்லா இடத்துலையும் வீடு வாடகை அதிகமாகிடுச்சுன்னா இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிச்சுட்டு வந்தவங்க எல்லாரும் நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதனால் வந்து வாடகைலாம் விலையெல்லாம் ஏறிடுச்சு, முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர். எந்த துறையில் நீங்கள் படித்தாலும் please let me know when my time is up. Because I am a teacher who go on. Otherwise I can't stop. I was just about to. So, எந்த துறையில் நீங்கள் படித்தாலும் இன்னைக்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது ஒரு கேரண்டி கிடையாது. கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படித்தாலும் நீங்கள் சிரமப்பட்டு போட்டி போட்டு தான் வேலை கிடைக்கும். பட் படித்த உடனே உங்களுக்கு ஒன்றும் வேலை கிடைச்சிடாது. நிறைய லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்கிற குழந்தைங்க சுயமாக வேலை பார்க்குறதுன்னு ஆரம்பித்தா தான் அவங்க சர்வைவ் ஆகணும், சமாளிக்க முடியும். சுயமாக வேலை பார்க்குறதுங்கிறது வந்து அவங்களுடைய மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி எந்த துறையில் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கோ, மாணவர்களுக்கு ஓவியத்தில் ஈடுபாடு இருந்தால், இசையில் ஈடுபாடு இருந்தால், நடிக்கிறதுல ஈடுபாடு இருந்தால், முடிந்த வரைக்கும் பெற்றோர்கள் வந்து அதை கண்டுபிடிச்சி அதில் ஊக்கப்படுத்தணும். இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து முறையாக பாடங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா, தமிழ், ஆங்கிலம், கணிதம், பூகோளம், சரித்திரம் எல்லாம் படிக்கிறீங்க. அதோட சேர்த்து நாடகமும் சொல்லித்தராங்க. அதனால வேலை கிடைக்கிறது இல்லைன்றது வந்து நாடகத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா துறைக்குமே வேலை கிடைக்க மாட்டேங்குது. நீங்க உங்க மாணவர்கள், குறிப்பா பெண் குழந்தைகளை நாடகத்துறைக்கு அனுப்பிச்சின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மனப்பக்குவம் வரும். இந்த மோசமான உலகத்தை சந்திக்கிறதுக்கான எல்லா தைரியமும் வரும், ஊக்கமும் வரும். அவங்க வந்து இந்த பயிற்சியை முடிச்சுட்டு போனாங்கன்னா உங்க தயவு இல்லாமலே சொந்த காலம் நிற்கிறதுக்கும் சொந்தமா சுயமா சிந்திக்கிறதுக்கும் இந்த கல்வித்துறையில நீங்க பயிற்சி எடுத்து உபயோகமாகும். நன்றி.
யாருக்கு ஒரு சாயம் நான் வந்து ஒரு பிஏ பட்டம் முடிச்சுட்டு ஒரு ஆசிரியராக பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியராக சேர்ந்தேன். கிண்டர் கார்டன் அப்படின்னா 1ஆம் கிளாஸ் முன்னாடி பாலவாடி அங்கதான் டீச்சர். இந்த பொண்ணு எனக்கு அப்போ ஸ்டூடெண்ட். அப்புறம் வந்துட்டேன் 1ஆம் கிளாஸ்க்கு முன்னாடி அப்போலேருந்து. ஆனா அப்போ நான் வந்து டான்ஸ் கூட கற்றுட்டேன். டீச்சர் பிஏ மட்டும் படிக்கல, பிஏ படிச்சுட்டு முடிச்சு நான் வந்து பரதநாட்டியம் கற்றுட்டேன். பரதநாட்டியம் கற்றுக்கிட்டதுனால எனக்கு கிளாஸ்ல டீச்சரா இருக்கும்போது எனக்கு அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு குணம். பசங்கள்லாம் அப்படியே குதிக்கும், அந்த டீச்சர் வருவாங்க, அந்த டீச்சர் வருவாங்க என் கிளாஸ்க்கு. அவ்வளோ ஆசையாக பார்ப்பாங்க. ஏன்னா என்னோட முறை வந்து நாட்டியம் தெரிஞ்சதுனால வேற மாதிரி இருந்தது. நான் போய் நாட்டியமணி ஆகவே இல்லை. போய் நான் ஸ்டேஜில் ஆடுறதோ அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் வச்சுக்கல. என்னோட தொழிலில், என்னோட டீச்சிங் ஆசிரியராக இருக்கிற தொழிலில் என்னோட கலையை ரொம்ப பயன்படுத்திட்டு நான் பண்ணினேன். இப்போது நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன். அந்த நிறுவனத்தில் யாருக்கெல்லாம் கலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நல்ல திறமை இருக்கோ, அவங்கள தேடி 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 பள்ளிக்கூடத்துல எல்லாம் சேர்க்க வைப்பேன் ஆசிரியரா. இப்போ சந்திரா வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் அவங்க நடனமும் கற்றுட்டு இருக்காங்க, ட்ராமாவும் கற்றுட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அவங்க ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் சேர்ந்துருந்தாங்க. அப்போ கிடைக்கிறதுக்கும் இப்போ கிடைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. அப்புறமா அவங்களுக்கு எவ்வளோ ஆதரவு இருக்கு. இப்போ நான் தேடிட்டே போறேங்க. ஒரு மணிகண்டனுங்கிற ஒரு பையன் தேவராட்டம் கட்டிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நாயக்கர் இதுலேருந்து மதுரை பக்கத்தில் ஒரு கொடகி படிக்கிறாங்க. இப்போ சென்னை மாநகரத்தில் வந்துட்டு அந்த கலையை மட்டும் பள்ளிக்கூடத்துல எல்லாம் போய் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு ஒரு 20,000 குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தில்லியில் ரிப்பப்ளிக் டே பெரேடுக்கு போய் சொல்லி கொடுத்தாங்க, குழந்தைங்களை அழைச்சிட்டு போனாங்க. இப்போ நேற்று சொன்னார் எனக்கு, மேடம் எனக்கு மியூசிக் காலேஜில் வேலை கிடைச்சிடுது மேடம், காலேஜில் ஆசிரியராக நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ தேடிண்டே போகிறேன், யாராவது கூத்து தெரிஞ்சவங்க கிடைப்பாங்களா. அவங்கள நான் எடுத்துட்டு சென்னையில் நிறைய பள்ளிக்கூடத்துல எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா அப்படின்னு தேடிண்டே போகிறேன். ஆனால் இந்த கூத்து கற்றுண்டு கூத்தோட கைவினைல பொருள் எல்லாம் பண்ணுறது கற்றுக்கிறாங்க. இந்த கிரீடம், இந்த இது எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ விவசாயம் பண்ணுற நிலமெல்லாம் நம்ம விட்டுட்டே இருக்கோம்ல. பெரிய பெரிய ஐடி கம்பெனி எல்லாம் வந்துட்டே இருக்கு நம்ம நாட்டில். நிலமெல்லாம் இப்போ ஒன்றாயிடுதுங்க இல்லையா. விவசாயம் பண்ணுறவங்க எல்லாம் அப்படியே வித்துட்டே போகிறாங்க. இந்த ஐடி கம்பெனி எல்லாருக்கும் நல்ல ஹோட்டல் வேணும். அந்த நல்ல ஹோட்டலில் வெறும் சாப்பிட மட்டும் கேட்க மாட்டாங்க, டெக்கரேஷன் இருக்கணும், கைவினம் இது இருக்கணும், ஒரு வித்தியாசமாக இருக்கணும். மெட்ராஸில் ஒரு தட்சிண சித்ரான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே நிறைய பேர் வராங்க, வெளிநாட்டில் இருந்தோ உள்நாட்டில் இருந்தோ நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கெல்லாம் கைவினை பொருள் எல்லாம் ரொம்ப ஆசையாக வாங்குறாங்க. இப்போ கூத்து கற்றுண்டு அந்த கிரீடம் பண்ணுறது அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து கைவினை பொருள் கூட செஞ்சுட்டு நம்ம கூத்துனால ஒரு நல்ல ஹோட்டல்லையும் இடம் கிடைக்கும். கைவினை பொருள் வச்சுட்டு அதையும் ஒரு தொழிலாக்கிக்கலாம். நிறைய பள்ளிக்கூடத்துலையும் காலேஜ்லையும் போய் ஒர்க் ஷாப் செய்யலாம். கூத்து ஆர்டிஸ்டாகவும் இருக்கலாம். எல்லாமே சேர்ந்து. இப்போ பெண்களுக்கு மட்டும் ஐயோயோ இந்த கூத்து நடத்துறாங்க போறாங்களே, நமக்கு வேண்டாமே, பெரியவளானா வீட்டில் இருக்கட்டும், கல்யாணம் கொடுக்கணுமே அப்படின்னு நீங்க நினைச்சுப்பீங்க. ஆனா இந்த கூத்துனால அந்த பொண்ணோட வாழ்க்கை வந்து ரொம்ப பொண்ணா வரும்னு நான் என்னோட நம்பிக்கைங்க. ஏன்னா நான் என்னோட எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். என்னோட
என்னோட வாழ்க்கையிலேருந்தே சொல்றேன். என்னோட வாழ்க்கை அனுபவம். நான் சொல்றேன். அதனால இந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நம்ம படிப்பும் கத்துட்டு பூட்டையும் கத்துட்டோம்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நான் அப்படியே தேடிட்டு போயிட்டு இருக்கேங்க. யாரானா ஆர்டிஸ்ட் கிடைப்பாங்களான்னா பசங்களா சார் கிட்ட சொல்லுங்க, தாத்தா கிட்ட சொல்லுங்க. யாருக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்தா வந்து ஸ்கூல்ஸ்ல ஒர்க் ஷாப் பண்றதுக்கு நான் எடுத்து தயாராகிறேன். நன்றி. நான் பாம்பேல I'll say whatever I can from it. நான் பாம்பேல தியேட்டர் ஒரு இடம் இருக்கு பாம்பேல. அங்கே அது ஒரு ட்ராமா ஹால். அங்கே எவ்ரிடே ஒவ்வொரு டே அங்கே தினம் தியேட்டர் ட்ராமா ஷோ இருக்கும். அங்கே நான் வந்து ஹாலில் ஹெல்ப் பண்ணுறேன். மேனேஜ் பண்ணுவோம். அவங்க மேனேஜ் பண்ண பார்க்குறாரு எல்லாம் டிக்கெட்ல இருந்து அப்போ என்னென்னா அப்புறம் வரும் பார்ப்பாங்க. பெரிய வேலை அது தியேட்டர்லாம் மேனேஜ் பண்ணாங்க. மேனேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் the first time I saw the Kathikutu Sangam youngsters perform was at the Prithvi Festival of 2006. முதலாவது தடவை நம்முடைய இளைய காமெடி பார்க்கிறாரு 2006. நம்ம அப்போ 15 பசங்களோடு பாம்பே போயிருக்கிறோம். மும்பை அங்கே வேலை செய்த விதத்தில் அந்த ஹால் தான் நம்ம படிச்சு. The second time I saw them perform was here. Just the two different performances that I saw. ரெண்டாவது தடவை இங்கே குஞ்சரசன் தாங்க நம்ம கூட்டு கலைக்கூடத்தில் பார்க்கிறாரு. திரௌபதி தும்பியும் பாம்பேல பார்க்கணும். What really amazed me and what made me extremely happy was the fact, the quality of performance. Every single youngster who was performing was a top class performer, all capable of being completely professional. அவங்கள இம்ப்ரெஸ் அது என்ன ஆச்சரியப்படுத்துற விஷயம் என்னன்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து எந்த அளவுக்கு அவங்க திறமைகளை அங்கே வெளிப்படுத்தினாங்கன்னு பார்த்தது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது. இவ்வளோ சின்ன குழந்தைங்க இவ்வளோ நல்ல திறமையா பண்றாங்கன்னு பார்க்கும்போது ஆல்சோ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு நிச்சயமா ப்ரொஃபஷனலா நடிகரா முடியும் வர முடியும்னு அவங்களுக்கு யோசனை இருக்கு. The second thing that really the second thing that I really liked to see was that when the youngsters came to Bombay to Prithvi Theatre from Kanchipuram, I assumed that they had not traveled outside so much before, but they walked into the space with so much confidence and with so much ease. அவங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த குழந்தைகள் அவங்களுக்கு தெரியும். அந்த குழந்தைகள் நிறைய பாம்பே, டெல்லி, கல்கட்டா போனதில்லை. அவங்க முதல் வாட்டியோ ரெண்டாவது வாட்டியோ வெளியூர் போறாங்க. ஆனா அந்த ஸ்டேஜ் எப்படி நடந்து வந்தாங்க, என் ஸ்டேஜ் மாதிரி அவங்க ஆடினாங்க. அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. தன்னம்பிக்கை எத்தனை தன்னம்பிக்கை. Just even when they walk into the city, when we there were lots of people sitting in the cafe, but they had no fear, no embarrassment, no unsurety. கூச்சமே சொன்னாங்க, நல்லதுன்னு சொல்றாங்க, நல்லா எடுத்துக்கோங்க. இந்த குழந்தைங்களுக்கு கூச்சமே இல்லை, எத்தனை தன்னம்பிக்கை. ரொம்ப தன்னம்பிக்கை. அது வந்து வேறு மாநிலம் வேற்று மொழி பேசுறவங்க அந்த இடத்துக்கு புதுசா முதல் முறையா நம்ம பிள்ளைங்க போயிருக்காங்க இல்லைங்களா? அப்போ புது இடம், புது ஆட்கள் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? கூச்சம் ஒரு பக்கம், பயம். அந்த எதுவுமே அவங்க வெளிப்படுத்தல. அவங்க நடந்ததுலையும் எல்லா ஆட்களையும் பார்க்கும்போதும் சரி, எந்த பயமும் அவங்களுக்கு எந்த கூச்சமும் எதுவுமே இல்லை. ரொம்ப தைரியமா அவங்க செயல்பட்டாங்க. அப்படி இருந்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. I have seen many children from many schools, from some of the Bombay schools, Pune schools. They have come into Prithvi Theatre. But I have never seen children with such calm confidence come to that space. அவங்க நிறைய குழந்தைகள் பார்த்துருக்காங்க. பாம்பேல, கல்கத்தால, டெல்லியில நிறைய குழந்தைகள் வேலை செஞ்சுருக்காங்க. ஆனா இந்த மாதிரி குழந்தைங்க முதல் வாட்டி அவங்க பார்த்துருக்காங்க. இவ்வளோ தன்னம்பிக்கையோட, இவ்வளோ ப்ரொஃபஷனலா, இவ்வளோ டாப் கிளாஸா ஆடுற குழந்தைங்க இப்பதான் அவங்க பார்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க நிறைய பார்த்துருக்காங்க. ஆனா நம்ம குழந்தைங்க பத்தி சொல்றாங்க. அதான் அவங்களுக்கு இங்க வரணும்னு ரொம்ப ஆசை. Now what in performance across the country, there is always this question for both boys and girls. Should my child perform?
bigger question. There's even a bigger fear on the part of the parents. இப்போ இங்க மட்டும் இல்ல, இந்தியா பூரா எப்பவுமே இந்த கேள்வி இருப்பது, எனது குழந்தை மேலே போலாமா வேண்டாமா? நிறைய காரணங்களுக்கு இல்ல வருமா? ஆனா பெண் குழந்தை இருந்தால் இன்னும் அதிகமான பயம் இருக்குது. குழந்தை இருக்கலாமா வேண்டாமா? Now there are many. You have to give me extra time. Subtitle for translate. There are. I actually one thing to say. What I have to say is when there are children who have such confidence, we should not put fear into their hearts. If they want to perform, if they want to do any work, you can decide as parents whether you want to bring your fear into their work or you allow them to take their confidence and go further, because I really do believe that these children have the capacity to face anything and take anything forward as they want. இவ்வளவு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருக்க குழந்தைங்களை வந்து நாம வந்து எதிர்கால வாழ்க்கையில ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடாது. அவங்களோட வழியில அவங்கள போகிறதுக்கு நம்ம வழி காட்டணும். அது மட்டும் இல்ல, நம்முடைய பயம் அந்த குழந்தை தலை மேல வைக்கக்கூடாது. அந்த சமயம் இருந்தா நமக்கு ஊக்கம் கொடுக்கணும். நம்ம பயம் அதுல வைச்சா எதுவுமே செய்ய முடியாது. மனசுல பயம் இருந்தால் எல்லாம் போச்சு. நம்பிக்கை இருந்தால் அது குழந்தை இருக்கிற நம்பிக்கை. நம்ம அதுக்கு என்னுடைய குழந்தை நல்ல முறைப்படி இது செய்வார். அப்போ யார் எந்த கேட்டாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது என் குழந்தை பேர்ல, எந்த கேள்வி கேட்க முடியாது. And I believe that these children have that capacity. I believe these children have the capacity to do whatever they want. நான் பார்த்ததுல இந்த குழந்தைங்க அவங்களுக்கு நிறைய திறமை உண்டு. அவங்க நிச்சயமா வாழ்க்கையில வெல்லுவாங்கன்னு சொல்றாங்க. அவங்க ஒரு வாட்டி பார்த்துருக்காங்க, 2 வாட்டி பார்த்துருக்காங்க, அதுலயே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. Okay, last point. What is also amazing is that there is this space, this Kathiputta Sangam space, which is not going to just release the children out. They are going to be there as a home, as performers, and otherwise also for them to constantly record through. So it's not as if they are left without any support. This is something I know Rajagopal, Hannah, and everybody else associated are very committed to, and one should take strength from them. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இந்த கட்டத்துக்கு ஸ்கூல்ல பார்த்தாங்க, ஊர்வல பார்த்தாக்கா அவங்க இந்த குழந்தைகளை அப்படியே கைவிட மாட்டாங்க. 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டே சரி வெளில போங்க. இப்போ நிறைய ஸ்கூல்ல தான் நடக்குது இல்லையா? 10ஆம் கிளாஸ் முடிச்சோடனே நீங்க வெளில நீங்களே உங்களோட ஃபேமிலியோடய நீங்க ஸ்டே பண்ணணும் இல்லையா? ஆனா இந்த கட்டத்துக்கு ஸ்கூல்ல அப்படி நடக்காது. உங்களை கைவிட மாட்டாங்க. அந்த குழந்தைங்க எப்பவுமே ஒரு சப்போர்ட்டா ஆதரவா இருப்பாங்க. ஸோ அது நீங்க பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. So I really request all of you to give maximum support to your children, to become performers, to take up whatever works they want, and to just believe in them because they will then have a fantastic future. அவங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுத்து அவங்களோட திறமையோட நல்ல முறையில வருவாங்கங்கிற நம்பிக்கையோட அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா நீங்க இருக்கணும். அவங்கள நீங்க கைவிடக்கூடாது. ப்ளீஸ் தயவு செய்து you take it. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்திரா. நான் வந்து ரொம்ப படிக்கல. மொத்தத்துக்கு உங்க பிள்ளைங்க படிச்ச அளவுக்கு நான் வந்து ரொம்ப படிக்கல. ஆனா நான் வளர்ந்தது எல்லாமே எந்த இடத்துல இருந்து வளர்ந்தேன்னா, இந்த மாதிரி களத்துல தான் நான் வளர்க்கப்பட்டேன். உங்க பிள்ளைங்க எப்படி வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி என்னை சென்னையில ஒரு அமைப்பு என்னை வளர்க்குது. இப்போ வந்து என்னன்னா, நான் படிச்ச படிப்புக்கும் நான் பண்ற வேலைக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா நான் எதை கத்துக்கிட்டனோ அதுதான் எனக்கு வந்து உதவி பண்ணுது. இப்போ வந்து சார் சொன்னார், நிறைய கம்ப்யூட்டர் நிறைய பேர் படிக்கிறாங்க, ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, என்னோட பையன் வந்து அனிமேஷன், இந்த பொம்மை படம்லாம் போடுவாங்க இல்லையா கம்ப்யூட்டர்ல, அந்த பெரிய படிப்பு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, நானும் தேடி
பையனுக்கு இப்பதான் வந்திருக்கான், 24 வயசு பையன். அவன் இப்ப வரணுன்றான். இப்ப இவங்களுக்குலாம் சின்ன வயசுல கிடைச்சது, எங்களுக்கு சின்ன வயசுல கிடைக்கல. இந்த அனுபவம் எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு கடைசியில தான் கிடைச்சது. இப்ப ஏன் தேட்டர் வந்து ரொம்ப முக்கியமானது, அதாவது இந்த கூத்து எதுக்கு முக்கியமானது அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு வந்து பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க, கதை சொல்லி கொடுக்குறாங்க, நடிக்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி என்னையும் ஒரு அமைப்பு வளர்க்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போயிட்டு வேலை பண்ணுறேன். என்ன ஒரே பாடத்தையும் நான் எடுக்கிறது இல்லை. ஒரு ஸ்கூலில் வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன், ஒரு ஸ்கூலில் வந்து கதை சொல்லி கொடுக்குறேன், காலேஜில் வந்து நாடகத்தை பற்றி சொல்லி கொடுக்குறேன். இப்போ மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்க, மேனேஜ்மெண்ட் எம்பிஏ பெரிய படிப்பு, அதாவது காலேஜும் தாண்டி இல்லையா, எம்பிஏ படிப்பு, எம்பிஏ படிக்கிறவங்களுக்கு டீச்சராக இருக்கிறேன். அப்போ எது என்னை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்குன்னா இந்த காலம் தான், இந்த கூத்து காலம் தான். சரி, அப்போ நம்மளுடைய பிள்ளைங்களுடைய லைஃப் வந்து நாம தான் படிப்பு வந்து ஒரு பார்த்து, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே கற்றுக்கிறதுல 10 விதமான விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 10 விஷயத்துல ஒரு விஷயத்த அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதில் அவங்க டெவலப் பண்ணிக்கலாம். சரி, டைலரிங் எனக்கு வரல, எனக்கு பாட்டு வரல, எனக்கு டான்ஸ் வரல அப்படின்னா எக்ஸ்ட்ரா இப்போ மேடம் சொன்னாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்கப்படுது. இதில் எது இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க நீங்கள் அதை கற்றுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நாடகம் இந்த மாதிரி கலந்தா உங்களை வந்து ஒரு நடிகன்றதோட ஒரு மனுஷனை வந்து ஒரு வாழ்க்கை முறையோட அமைப்பை அமைச்சு கொடுக்கும். வாழ்க்கையில் என்னடா ஒரு பொறுப்பே இல்லாமல் இருக்கிறடா, ஒரு ஆர்டரே இல்லாமல் இருக்கணும். நம்ம எத்தனை பேரண்ட்ஸ் நம்ம ஊரில் ஜனங்க பேசி இதை கண்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த பிள்ளை என்ன சொல்லுவாங்க, தரசே இல்லைன்னு சொல்லுவாங்க, தருதலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் மைண்ட் எல்லாம் என்னது, மூளெல்லாம் வெளி உலகத்திலேயே இருக்குது. நம்ம இப்படி வரணும் அப்படி ஒன்று, அவனுக்குன்னு ஒரு அமைப்பா அமைச்சுக்கல. அந்த அமைப்பை எங்க அமைச்சு கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி கூத்துக்களங்கள் எல்லாம் வந்து ஒரு மனுஷனை வந்து ஷேப், ஒரு வடிவத்துக்குள்ளான பயிற்சிகள் கொடுக்கப்படும். அந்த பயிற்சிகள் முறையை அவங்க குழந்தை கற்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்களை நீங்க என்கரேஜ் பண்ண, அதாவது ஊக்குவிக்கணும். நீ என்ன கற்றுக்குறியோ கற்றுக்குங்க அப்படின்னு. இதில் பெண் ஆண் அப்படின்ற ஒரு பேதங்கள் இருக்கும். பொண்ணுங்கன்னா போதும், ஆனது வரைக்கும் போதும், நீ வீட்டில் வந்து உட்காந்துரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஃபேமிலியே நாம தான் நிறைய தாங்குறோம், பெண்கள் தான் நிறைய தாங்குறோம். அப்போ நாம கஷ்ட மாதிரியே நம்ம குழந்தை படணுமா என்ன? பெண்களுக்கு நிறைய ஊக்குவிக்கணும். சரி, நீ கற்றுக்கோ, எது கற்றுக்கணும் கற்றுக்கோ. இப்போ நிறைய பேர் சென்னைக்கு தேவைப்படுறாங்க டீச்சரா. இப்போ வந்து மேடம் சொன்னாங்க, மணிகண்டன் வந்து மியூசிக் காலேஜில் வேலை கிடைச்சிருக்கு. இப்போ அந்த போஸ்ட்டுக்கு ஏற்கனவே ஒரு ஸ்கூல் அவங்க வேலை பார்த்து இந்த இடத்துல என்ன போட்டுருக்காங்க மேடம், வாரத்தில் 2 நாள் கிளாஸு. சரிங்களா, அவங்களுக்கு வந்து இப்போ சொன்னாங்க எக்ஸ்போர்ட்டில் வந்து வேலை பண்ணணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நான் எக்ஸ்போர்ட்டில் டைலரிங், இப்போ நான் டைலரிங் வச்சுருந்தா கூட நான் வெளியில் போய் ஒர்க் பண்ணலாம், நிறைய காலேஜில் போய் ஒர்க் பண்ணலாம். என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் கொடுக்குற சொல்லிக் கொடுக்குற பாடங்களை நீங்கள் ஒரு பாடத்தை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதை கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல எந்த காலேஜுக்கு அந்த தொழில் தேவைப்படுதோ அங்கே போய் சொல்லிக் கொடுக்கலாம் ஒரே விதமான. அப்போது அந்த எக்ஸ்போர்ட்டில் ஒரே வேலை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், மைண்டு வந்து ஒரே வேலை திருப்பி திருப்பி செஞ்சுன்னா போர் அடிக்கும். அதே மாதிரி தான் என்னுடைய எக்ஸ்போர்ட் லைஃப்பில் வந்து நான் ஒரே வேலை செய்யக்கூடாது. இந்த கலை உலகத்தில் நிறைய பாட்டு இருக்குது. ஒவ்வொரு பாட்டும் நான் செய்தாகணும் எனக்குள்ள இருக்கிற உணர்வுகள் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால இந்த தேட்டருக்குள்ளார எப்படியோ ஒரு வழி கிடைச்சிது. உங்களுக்கு டைரக்டாக கிடைச்சிது, அது உங்களுக்கு நேரடியாக எல்லாம் அறிமுகத்தோடு கிடைச்சிது. எனக்கு அப்படி கிடையாது. எங்கேயோ அங்கே போவேன், அங்கேருந்து அங்கே கிடைக்குமா, லிங்க் கிடைக்குமா அப்படி தேடிட்டு போனதா உங்களுக்கு எல்லா வசதியும் கொடுக்கப்படுது. அதை நீங்கள் நழுவ விடாது. சரிங்களா, அது உங்களுக்கு என்னன்னா நீங்க கொடுக்கப்படுற, அதாவது நீங்க வந்து ஒரு மரத்துக்கு தண்ணி மட்டும் விட்டா போதாது, நிறைய உரங்கள் நீங்க போடுறாங்க. அதை நீங்க முழுமையா பயன்படுத்திட்டு தான் என்னோட ஆசை. நன்றி, வணக்கம். நிறைய ஸ்கூல்ல தேவைப்படுது இது மாதிரி கூட்டு போய் சொல்றதுக்கு. எத்தனை பிள்ளைங்க தயாராகுங்க அனுப்பி வைன்னு கேட்குறாங்க. யார் தயாருன்னு அவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஃபோட்டோகிராஃபர்,
நிறைய கூத்து கட்டி கொடுத்து ஸ்கூல்ல வேலை செஞ்சிருக்காரு. நீங்க சொல்லுங்க அவரை பத்தி. எனக்கு அவரை இப்பதான் வெளியா பார்த்தேன். அவன் சொந்த ஊர் கேரளா இருந்தாலும் சென்னையில படிச்சுக்கிறாரு. கலெக்டேக்கரல்ல கூட்டு இல்ல. ஆனா நிறைய வந்து கைத்தொழில் சம்பந்தமான ஃபைன் ஆர்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓவியம் இந்த மாதிரி. டைம் சார் பேசுறதும் இல்ல. நான் உங்களுக்கு கேள்விப்பட்டா அப்படி கேட்கலாம். ഫോട്ടോഗ്രാഫി പറ്റി ഓവിയത്തെ പറ്റി എനിക്ക് എന്താ ഡൗട്ട്സ് இருந்தா கூட என்கிட்ட கேட்கலாம். அது எப்படி போட்டோ இது மேடையில் ஏறி பேசுறதுக்கு எனக்கு திறமை கிடையாது. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இப்போ கேள்வி இருந்தாக்கா இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க எல்லாம் பேசுறதுக்காக. பேச மாட்டாங்க. நீங்க அவங்கள அப்படியே பார்த்து கேட்கணும். அதுக்கப்புறம் முதல்ல பேரண்ட்ஸ் சொல்லுமா இப்போ கேள்வி திலகவதி கே அரை மணி நேரம் கேள்விக்கோ நம்ம அப்புறம் கரெக்டா நாளை தான் முடிப்போம். விசதான் வரும். இவ்வளோ எடுத்துட்டு போறியா நீ? ஒண்ணுமே கேட்கல. எல்லாருக்கும் கேட்கணும். கேட்கல. இல்ல இல்ல நான் சொல்லணும். கேள்வி கேளு. அது அவங்களே கேட்கலாம். அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் உண்டா? அவங்களோட பெண்களோட அப்பா அம்மா சொல்லுங்க. பெண்களோட அப்பா அம்மா உங்களோட ஃபேமிலியில நிறைய சொல்றாங்களா? பெண்கள் நீங்க விட்டுருக்கீங்க இந்த கூட்டு ஸ்கூல்ல. அந்த கூட்டு ஸ்கூலா அங்க நீங்களே அவங்க போய் விட்டுங்க கேட்கறாங்களா? பெண்களோட அப்பா அம்மா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்காது உங்க வீட்டுல? சொல்லுங்க. இந்த பேசுறதா யாருங்க உன்னோட அதாவது உங்க வீட்டுல உங்க பொண்ணு கூத்தாடி கூட்டு ஸ்கூல்ல வந்து படிக்கிறதுக்கு அக்கம் பக்கத்துல வேற யாராவது இருக்கிறாங்க அந்த மாதிரி ஏன் உங்க பொண்ணை ஃப்ரெண்ட் கேட்கறாங்களா? திலகவதியோட அப்பா அம்மா கேட்க வேற யாராவது என்ன குழந்தைங்களுக்கு வந்து திலகவதியோட அப்பா அம்மா யாரு? குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. குழந்தை வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. அமைதியா இருக்கீங்களா? ஹலோ நம்ம நீங்க சொல்லுங்க. உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவ கூத்தாடக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கா? சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருடைய வாழ்க்கை பின்னாடி அதனுடைய வாழ்க்கை தான் நினைச்சுப்பாங்க. அதில் சொல்லிட்டு வாழ்க்கையில் நீ எப்படி முன்னேறணும் நீங்க எப்படி சமாளிச்சிருப்பீங்க? இப்போ கல்யாணம் பண்ணணும், கூத்தாடுற பொண்ணு அப்படிங்கிறத 4 பேர் கேட்பாங்க இல்லையா? அப்போ நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? இந்த பொண்ணை நான் அப்படியே கலைஞர் தொழில் அதுவும் போட்டு விட்டாங்க. சரி அதெல்லாம் கூத்தாட தேக்கிறாங்க. அந்த தொழில் நடிக்க அவருடைய திறமை சமாளிக்கிறது பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. பிரச்சனையா இல்லையா அப்படின்னு தான் கேட்கறாங்க. உங்களுக்கு நீங்க முக்கியமா கவனமா மனசுல வச்சுக்க வேண்டிய உங்க பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ
கூத்து படிக்கிறது விருப்பமா இருந்தா தயவு செய்து நீங்க அப்படியே தடுக்காது. தடுப்பீங்களா? தயவு செய்து தடுக்காது. அது எப்படி இருக்கும், அவங்க படிச்சு முன்னால எப்படி வருவாங்க? இந்த கல்கத்தாவுக்கு சொன்னாங்க இல்லையா, அவங்க முதல் முறையா கல்கத்தாவுக்கு போறாங்க. கல்கத்தாவில் இறங்கி அவங்க நடக்கிற விதம் எல்லாம் வந்து ஒரு தைரியத்தோடு நடக்கிறாங்க. அவங்க எல்லாரும் மற்ற குழந்தைங்க அந்த மாதிரி பயப்படுறாங்க, கூச்சப்படுறாங்க. அந்த கூச்சம் ஏன் போச்சுன்னா, இங்க அவங்க வந்து அவங்க உடம்பை பற்றியும் அவங்க சூழ்நிலையை பற்றியும் இன்னைக்கு கற்றுக்கிட்ட விஷயம் தான். அந்த மாதிரி தைரியமா அந்த புது உலகத்தை நம்ம பார்க்கறதுக்கும் புது உலகத்துல போய் தைரியமா நடக்கிறதுக்கு வேண்டிய சக்தி கொடுக்குது, மனசுக்கு சக்தி கிடைக்குது. அதனால எல்லாத்தையும் பணக்கணக்கு பார்க்காதீங்க. பணம் சமூகம் அங்கேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க குழந்தை மாசமா போயிடும். நீங்க என்னதான் படிக்க வச்சாலும் நிறைய சினிமா பண்றவங்க, நாடகம் பண்றவங்க எல்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அதெல்லாம் படிச்சுட்டு விட்டுட்டு கடைசியில் இங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன குழந்தை பருவத்துல இவருக்கு விருப்பமா இருக்கோ அதுதான் அவங்களுக்கு வந்து பொருத்தமான ஒரு தொழிலும் ஒரு மேலே உத்தியோகத்தையும் பயன்படுத்தி நீங்க பலவந்தம் பண்ணி கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தையுடைய மனம் பாதிக்கும். அதனால நீங்க முதல்ல நினைக்க வேண்டியது, யாராவது குழந்தை வந்து எனக்கு இந்த ஸ்கூல்ல கூத்து கத்துக்கணும்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து அது நடக்காது. நீங்க என்னப்பா பண்ண போறீங்க? இலக்கவதியோட வரலாறுல வருங்கால என்ன வளர்க்க போறது நீங்க சொல்லுங்க.